அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். இதில் 2-3 விஷயங்கள் பார்க்க போகிறோம். முக்கியமாக பெஸ்ட் பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். இரண்டாவது, ஆப்ஷன் வியாபாரத்திற்கு வரைபடம் முக்கியம் அல்ல அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். கணக்கியல் விதிகள் இருக்குது, அதுதான் முக்கியம். வரைபடத்தை பார்த்து ஆப்ஷன் வியாபாரம் செய்வது அழகல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இன்று ஏன் என்று நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது கொஞ்சம் நிஃப்டி மட்டும் பார்க்குறோம், ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கிறதுனால நம்ம அதை பார்க்குறோம். நிஃப்டியோட நேற்றைய க்ளோசிங் 17,110, ஓப்பன் 17,208. அப்போது கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கேப்பப் ஆயிருக்கு. ஹை 17,373, லோ 17,077, க்ளோசிங் வந்துட்டு 17,101. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த இடத்துல டைம் டிகே ஆகணும். கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு டைம் டிகேனால் இரண்டுமே கரைந்திருக்கணும். இதுதான் வந்து விதி, அனைவருக்கும் தெரிந்தது, கரைந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு தெரியும் வரைபடம் எப்படி முக்கியம் அல்ல அப்படிங்கிறது தெரியும். இப்போ அதை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அந்த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்துக்கலாம். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னென்னா, எப்படி போனாலும் நஷ்டத்தை குறைத்து லாபத்தை அதிகரிக்கணும், அதுதான் ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜின்னு பயன்படுத்தியே நஷ்டமாயிடுவாங்க. காரணம் என்னென்னா, பயன்படுத்துறதெல்லாம் சரியாக பயன்படுத்திடுவாங்க, ஆனால் எந்த இடத்தில் வெளியேறணும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம மனக்குழப்பம். ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, ஒன்று லாபத்திலும் ஒன்று நஷ்டத்திலும் இருக்கும். அப்போது லாபத்தில் இருப்பதை வெளியேறுவதா இல்லை நட்டத்தில் இருப்பது வெளியேறுவதா அப்படிங்கிற அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு குழப்பநிலை ஏற்படும். வாங்க அதை என்னன்னு பார்க்கலாம். இப்போ 17,000 கால் அண்ட் புட் பேர் ஹெட்ஜிங் நேற்று நடந்துருதுன்னா 537 ரூபா ப்ரீமியம். அப்போ நம்ம என்ன சொன்னோம், 17,537, 16,463 இதுதான் எல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், அதை பேர் ஹெட்ஜ் பண்ணவங்களுக்கு 537 ரூபா ப்ரீமியம் இருக்கணுமா, இன்றைக்கி 570 ரூபா ப்ரீமியம். சந்தை வந்துட்டு ஏற்றம் இல்லை இறக்கம் இல்லை, ஆனால் 570 ரூபா ப்ரீமியம் வந்திருக்கு. அப்போ லாபத்தில் இருக்கிறார்கள். நேற்று சந்தை முடிவுற்றிருக்கும் போது 17,000 காலும் புட்டும் வாங்கியவர்களுக்கு, இதை விற்பனை செய்தவர்களுக்கு நஷ்டம். ஆனால் நேற்று பாருங்கள், 17,000 கால் 356 ரூபா இருந்திருக்கு, இன்றைக்கி 461 ரூபா. அப்போ டைம் டிகே கரை தானே செஞ்சுருக்கோம். மார்க்கெட் வந்து ப்ளஸ்ஸும் இல்லாமல் மைனஸ் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக 356 ரூபா இருக்கக்கூடாது. ஆனால் 100 ரூபாய் ஏற்றத்தில் இருக்கிறாங்க. காரணம் அதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டும். புட் ஆப்ஷன் பாருங்கள், 181 ரூபா, 109 ரூபா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 80 ரூபா கரைஞ்சிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை. அப்போ இவர்கள் இவ்வளோ கரையக்கூடாது. அப்போ இவர்கள் எவ்வளோ கரைந்தார்களோ அது இவர்களுக்கு ஏற்றமாக அமைந்துள்ளது. இது நம்மளுக்கு தெரியணும். 17,500 காலும் 650 புட்டும் வாங்கியவர்களுக்கு, இதே அப்படியே உல்டாவாக பண்ணால் விற்பனை செய்தவர்களுக்கு 182 ரூபா அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 123 ரூபா. சந்தை ஏற்றம் இல்லை இறக்கம் இல்லை, இது 123 ரூபா இருக்கக்கூடாது, ஆனால் 175 ரூபா இருக்குது. காரணம் நம்ம பார்ப்போம். அப்போ 16,500 புட் ஆப்ஷன் 59 ரூபா, 29 ரூபா தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு தெரியணும். இப்போது இது பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 17,000 கால் அண்டு புட்டை நீங்கள் இரண்டையுமே வாங்கலாம் அல்லது இரண்டையே விற்கலாம். இரண்டையுமே நீங்கள் வாங்கினால் 17,570க்கு மேலே போகணும், 16,430க்கு கீழே போகணும். அப்போ தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வாங்கியவர்களுக்கு. இதை விற்பனை செய்தவர்களுக்கு 17,570 தாண்டக்கூடாது, 17,640 கீழே போகக்கூடாது. இதற்கு இடையில இருந்தால் அவருக்கு லாபம். ஓகே, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இது 461 ரூபாய்க்கு வாங்கிட்டு இது 180 ரூபாய்க்கு விற்பனை செய்துட்டீங்க. அப்போது சந்தை என்ன ஆகணும்னா, 17,461க்கு மேலே போனால் தான் பை பண்ணவங்களுக்கு லாபம். ஆனால் இந்த 180 ரூபாய்க்கு செல் அடித்ததுனால 17,461 17,461 மைனஸ் இந்த 109,
அப்போ 17,350 அவங்களுக்கு லாபம் வர ஆரம்பிச்சிடும். அதற்கு மேலேயே இது ஒன்று வாங்கி ஒரு விற்பனை செய்திருந்தால், இதனை வாங்கி இதனை விற்பனை செய்தால், அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், இதனை வாங்கியிருக்காங்க அப்படின்னா 17,000 மைனஸ் 109 16,890. இந்த இடத்திற்கு கீழ் சென்றால் தான் லாபம். ஆனால் 400 ரூபாய்க்கு செல் அடித்ததுனால சந்தை வந்துட்டு 17,000க்கு கீழ் முடிவுடுற மாதிரி இருந்தால் இது ஜீரோவாக மாறிவிடும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு இவங்களுக்கு இறங்கவே வேண்டாம், ஏறவே வேண்டாம். அப்போ 17,000 கட்ட மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனாலே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 350 ரூபா லாபம் கிடைக்க ஆரம்பித்து விடும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போது இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் எதை வாங்கணும் எதை விற்கணும் அப்படின்னு தெரியாமல் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று வாங்கினதுக்கப்புறம் பாருங்கள், 17,461க்கு இது 150 ரூபாய்க்கு செல் பண்ணியாச்சா, மார்க்கெட் 350க்கு மேலே போனாலே லாபம் வரும். அப்போ இது நஷ்டத்தில், இது லாபத்தில் இருக்கும், இதுக்கு மேலே போனால் இது லாபமாக மாறும். அப்போ அந்த இடத்துல எதை கட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திடுவாங்க, வெளியில் வர தெரியாது. ஏன்னா ஒன்று லாபத்தில் இருக்கும், ஒன்று நஷ்டத்தில் இருக்கும். நஷ்டத்தில் இருக்கிறத புக் பண்ணிடலாமா, இல்லை லாபத்தில் இருக்கிறத புக் பண்ணிடலாமா? அப்போ ஏதோ ஒன்று புக் பண்ணும்போது அதே சேம் டைரக்ஷன் மாறும்போது அவங்களுக்கு பெரிய நஷ்டத்தில் திருப்பி போயிடுவாங்க. ஸோ ஆப்ஷனை பொறுத்தவரை பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு பயன்படுத்துறதை விட ஆப்ஷன் வியாபாரத்திற்கு நீங்கள் வணிகம் செஞ்சதிலிருந்து ஒரு முக பயணம் இருக்கணும். அந்த ஒரு முக பயணம் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்மளோட கட்டண பயிற்சியில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த இடத்துல தான் நீங்கள் வியாபாரம் செய்வீங்க. அடுத்தது வரைபடம் வேண்டாம் என்று நம்ம சொன்னதோட நோக்கம் பாருங்கள். நேற்று மிகைப்படுத்தின மதிப்பு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 28. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு 28. இன்று பாருங்கள் மிகைப்படுத்தின மதிப்பு எப்படி இருக்குன்ட்டு, 28 இருக்கிறது 53 மாறியாச்சு. அப்போ என்னாச்சு, மிகைப்படுத்தின மதிப்பு அதிகமானதுனால அதனால மார்க்கெட் இறக்கம் கண்டும் டைம் டிகேக்கு பதிலாக இவங்களோட விலை ஏற்றத்திற்கு காரணமாக அமைந்து விட்டது. புட் ஆப்ஷன் சைடு பாருங்கள், 28 இருந்தது 20 மாறிடுச்சு. அதனால இவங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. இப்போது இதனுடைய அளவீடு உங்களுக்கு வரைபடத்தில் எப்படி தெரியும், இப்போ மார்க்கெட் இன்னைக்கு இறங்கிட்டே வந்தால் கால் ரைட்டிங் பண்ணவங்களுக்கு லாபமாக வரணும். ஆனால் இங்கே கால் ரைட் பண்ணவங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இது எதில் தெரியும், கண்டிப்பாக இதனுடைய கணக்கியல் விதி தெரிந்தவர்களுக்கு மட்டுமே இது புரியும். அப்போ மிகைப்படுத்தின மதிப்பு அதிகரிச்சிருக்கும் போது காலை ரைட் பண்ணவங்களுக்கு எப்படி லாபம் கிடைச்சிருக்கும், கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. அதை விட பாருங்கள், நேற்று பார்த்தீங்கன்னா பிப்ரவரி கான்ட்ராக்ட் வந்துட்டு 70 ரூபா ப்ரீமியத்தில் சொன்னோம், இன்றைக்கி வெறும் 20 ரூபா தான் ப்ரீமியம் இருக்குது. அப்போ ப்ரீமியம் இறக்கும் போகவும் கால் ஆப்ஷன் டைம் வேல்யூ குறைக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதை விட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமானதுனால மிகைப்படுத்தின மதிப்புனால அனைத்துமே உடஞ்சிருச்சு. அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மிகைப்படுத்தின மதிப்பு எவ்வளோ முக்கியம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இது பாருங்கள், நம்மளுக்கு சந்தை இப்போ 17,300 கால் அண்ட் புட் பேர் ஹெஜிங் இருந்திருக்கு, 485 ரூபா ப்ரீமியம். அதில் 17,785 16,815 இதற்குள் சந்தை இருந்தால் ரைட்டிங் பண்ணவங்களுக்கு லாபம். இதை பை பண்ணவங்களுக்கு இதனை கடந்தால் மட்டுமே லாபம். இதே 17,500 காலும் 17,000 புட்டு ரைட் பண்ணவங்களுக்கு 284 ரூபா. அப்போ 17,784 16,716 இருந்தால் ரைட்டிங் பண்ணவங்களுக்கு லாபம். ஆனால் அதனை கடந்தால் மட்டுமே லாபமாக கிடைக்கும் பையருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஹெட்ஜிங் மெத்தட் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேருக்கு நம்ம பேசிகிட்டே இருக்கிற மாதிரியும் கணக்கியல் விதி சொல்கிற புரிஞ்சுக்காம ஒரு அட்ராக்ஷன் வரைபடத்தை காமிச்சு 2 கோடு போட்டு அதை ட்ரெண்ட் லைனை போட்டு ஒவ்வொரு சிம்டம்ஸ்க்கு ஒவ்வொரு பெயரை கொடுத்து சொல்கிறதுனால நிறைய பேர் அதை லைக் பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியங்கிறது நிறைய பேர் ஆப்ஷன் வியாபாரிகளுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 17,500 காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 17,675, 17,300 காலை ரைட் பண்ணவங்க இடம் 17,569, 17,000 காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 17,461. அதே மாதிரி 17,500 புட்டை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 17,179, 17,300 ரைட் பண்ணவங்களுக்கு பயப்படக்கூடிய இடம் 17,084, 17,000 புட் ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 16,891. அப்போ 17,500 புட்டை ரைட் பண்ணவங்களுக்கு இப்போவுமே அவர்களுக்கு மார்க்கெட் அதற்கு கீழே தான் இருக்குது. அப்போ அவர்கள் பயப்படக்கூடிய இடத்துல தான்
அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதனை அறிந்து வியாபாரம் செய்ய முற்படுங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி தான் கொடுக்குறோம். ஆப்ஷன் பையர்களை பொறுத்த வர நம்மளுக்கு ஒரு முக பயணம், நீங்கள் எடுத்ததிலிருந்து ஒரு முக பயணமாக இருக்கணும். அந்த பயணம் எங்கே ஆரம்பிக்குமோ அதைத்தான் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கு கட்டண பயிற்சியில் வந்து கலந்துக்கிறவர்களுக்கு நம்மளுக்கு தள்ளுபடி சலுகை கொடுத்துருக்கு. அது இறுதி நாள் வந்துட்டு நம்மளுக்கு ஜனவரி 31. அதற்குள் இணைபவர்களுக்கு பொங்கல் பண்டிகை அண்டு புத்தாண்டு நாளோட சலுகை இது கிடைக்கும். அதற்குண்டான 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் 8144220532 என்ற தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் வியாபாரத்திற்கு வரைபடம் உகந்தது அல்ல அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி சிறந்த எடுத்துக்காட்டாகவும் நம்மளுக்கு அமைஞ்சது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.